லோகத்தில் ஒரு கோடி கடவுள் தரிசனம் நாங்கள் பார்த்திடுவோம். முதல் தடவை வாழ்க்கையில சிலிண்டரையும் டியூபையும் தனித்தனியா இப்ப நான் பாக்குறேன். மகேஷ் அண்ணா சொல்லுமா. என் மவனுக்கு ஒரு பொண்ணை பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. நானும் கண்ணை முறத்துக்குள்ள இந்த எருமை மாட்டு பண்ணிக்கு ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்துலான்னு பாக்குறேன். முடிய மாட்டேங்குது. நீங்க என்னமா வயசாகுது இப்ப? 40 சாமி. உண்மையா சொல்லுமா? ஐயோ 52 இருக்கும் சாமி. அம்மா எல்லாரோட அசிங்கப்படுத்தாதமா. எப்பா புரோக்கர் கொஞ்சம் வாப்பா. இவன் ஒரு மானக்கட்டம் போட்டு கூப்பிட்டே வாசல்ல இருந்து அப்படியே வந்துருவான் போல. ஏடா எல்லா குடும்பத்துக்கும் நீதான் புரோக்கரா? வாங்க 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 வாங்க. நீ ஏன் அவசரப்படுற? அமைதியா இரு. ஏமா ஏமா குடும்பமா அதெல்லாம் அறிவில்ல உனக்கு. துணியை மடிச்சு பீரோக்குள்ள வைக்கணும். பீரோ மேலேயே போட்டுருக்க. ஐயோ ஐயோ இல்லப்பா என் நேரம் என் புருஷன் நினைப்பாவே இருக்கிறேனா. அதனாலதான் எங்க உன் புருஷன்? அவன் நினைப்பு இல்ல அதனால ஓடிட்டான். இங்க பாருப்பா. சொல்லுங்கம்மா. என்னை பாத்தியா எவ்வளவு கலரா இருக்கேன்? ஆமா. அதே மாதிரி என் மவனும் ரொம்ப கலர்ப்பா. ஆமா கருப்பு கலர் ஜாஸ்தி தான். அதனால ஒரு நல்ல பொண்ணா பார்த்து ஒரு அடக்கத்துல ஒரு ஆண்ட்ரியா. இருமா உன் பையனுக்கு பாத்துருக்க பொண்ணு அவனுக்கு பொண்ணு மாதிரியா இருக்கும். அப்படியா? அப்படி ஒரு பொண்ணு பாத்திருக்கேன் நானு. பொண்ணு மாதிரியா இருக்குமா? ஆமா அவனுக்கு பொண்ணு மாதிரியா இருக்கும். ரொம்ப அடக்கம் ஒடுக்கமான குடும்பம், மரியாதையான குடும்பம். அப்படியா? பொண்ணு தேவதை மாதிரி இருக்குமா? அந்த வீட்ல ஒரு ஆயா இருக்கும் பாரு. ஒரு வார்த்தை தான் பேசும் குடும்பத்துல. வீட்ல வேற எந்த வார்த்தையும் எய்த்து பேசாது. ஒரே வார்த்தை தான் பேசும். அடடடடடா சட்டி முட்டை முடிச்சு விட்டா நல்லா இருக்கும். அது வந்ததுக்கு அப்புறம் முடிச்சு பாருப்பா. சீக்கிரம் அந்த பொண்ணை வர சொல்லு. அவனுக்கு வயிறு பிரியாணி பொட்டல மாதிரி புதிங்க வந்துட்டே இருக்கு. கவலைப்படாத. எப்பப்பா உன்னை பார்க்க 2 கண்ணு போதுமா? சரி என்ன சொல்லுமா? என் சாமியை பார்க்க 2 கண்ணு போதாது. கண்டிப்பா பத்தாது. இம்மா பெருசு இருந்தானே எப்படி பார்க்கணும்? நீ பேச பேச கலாய்ப்பாமா. அம்மா அடிக்க வர. பேச பேச கலாய்ப்பாங்க மாமா. புரிஞ்சிக்க மாட்டேன். அடடடடடடா பொண்ணுனா இப்படில இருக்கணும். ஏய் மவனே கட்டுனா நீ இவ்வளவு தான்டா கட்டணும். அடடடடடடா அம்சமா இருக்கடா பொண்ணு. ஓகேமா. ஏய் அண்ணா நாதாரி குடும்பம். எங்க அப்பாடா. இது பொண்ணு இல்லையா? எங்க அம்மா. எனக்கு அப்பாடாவா? இருங்க இருங்க. அப்பாடா. சார் ஃபீல் பண்ணாதீங்க. போக எது நாதாரி குடும்பம் தெரிஞ்சிரும் போங்க. டேய் வீட்ல இந்த காய்கறி தட்டை இங்க போட தூங்க டேய். அது என்ன சீர் பழங்களா? சரி தொழில் என்னவோ நாங்க அதே தான். நன்றிங்க நன்றி. அப்பா எப்படி உங்களோட புறா? இவர்தான் மாப்பிள்ளையா தம்பி? ஆமாங்க அவர்தான் மாப்பிள்ளை. உங்களுக்கு ஜெராக்ஸ் எடுத்த மாதிரியே இருக்கிறாரு. பொண்ணு வீடு தானே? ஆமா பொண்ணு வீடு இது இல்ல. அவன் பையன். பொண்ணு வீடு இது. நீ தான் பொண்ணு வீட்ல இருந்து வந்திருக்க. ஏய் அது மாப்பிள்ளை வீடு. பொண்ணு வீடு நம்மதாமா? அடே லூசு பையனி வெளிய பொண்ணோட வீடான்னு கேட்டேன். பொண்ணுக்கு பாட தெரியுமா ஆட தெரியுமா அது மாதிரி ஏதாவது கேளுமா? என்னமா கூட்டு வந்து யோ உன் பொண்ணியா அது? பொண்ணுக்கு பாட தெரியுமா ஆட தெரியுமா நீயே கேட்டா எப்படியா? என்னடா குடுப்பா? வா. ஏய் தெளிவா சொல்லுடா. டேய் ஒரு நிமிஷம் டேய் பள்ளிவேல நீ பொண்ணு வீடுடா. நீங்க மாப்பிள்ளை வீடு. ஆமா தயவு செஞ்சு கால்ல விடுறடா. கான்செப்ட் ஏதாவது முடிச்சு விடுறடா. வரதட்சணை கேக்குறேன்னு சொன்னீல்ல ஏதாவது கேளு. எனக்கு வரதட்சணை நீங்க கேப்பீங்களா? அட நல்லா இருக்கே நியாயம். நாங்க பெருசாலாம் கேட்க மாட்டாங்க. சும்மா ஒரு 150 சவரன் மட்டும் போடுங்க போதும். எதுக்கு? நான் என் மவனுக்கு ஒட்டியானமும் வேணும். ஒட்டியானமா? ஏடி ஒட்டியான மாதிரி இருக்கற முன்னாடி ஒட்டியானா? ஐயா ஏய் கிளவி இத வந்து திருட்டு முடியா இருப்பா பாரு. ஐயோ இப்பதான் போடுறாங்க. டக்குன்னு பேசி முடிங்க தம்பி. பாட்டி மூக்கு பழ கொட்ட மாதிரி விரியுது. பொண்ணுக்கு ஆட தெரியுமா? பாரம்பரியமா எங்க வீட்ல பாட்டு பாடுறது எங்க அம்மா தான் பாடும். பொண்ணெல்லாம் பாடாது. அம்மா நல்ல பாட்டா பாடி விடுமா. ராத்திரி நேரத்து பூஜையில் பாதுகாப்பு இல்ல. அவனுக்கு பாரு அம்மா அம்மா என்ன நல்லா என்டர்டெயின் பண்றாங்க. கல்யாணம் பண்ணிக்கலாம்.